பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 1 அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஏசப்பா அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துன்மார்க்கரோட ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கர்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்க சொல்லி கொடுக்குற பாதையில் போகாமலும், பாவிகளோட வழியில் நில்லாமலும், பாவமான காரியத்தை பண்ணுறவங்க கூட போய் நம்மளும் சேர்ந்து அந்த பாவ காரியங்களை பண்ணாமலும், பரியாசக்காரர் கேலி கிண்டல் பண்ணுறவங்க, பின்னாடி புறம் பேசுகிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இடத்துல நீங்கள் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானமாக எப்போவும் அந்த வசனத்தை சிந்தித்து கொண்டே இருக்க, ஆண்டவர் என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தையில் என்னென்ன நம்மளை எப்படி செய்ய சொல்லியிருக்காரு, நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே கேட்டு அந்த வார்த்தையின்படி நடந்தோம் அப்படின்னா, அந்த நடக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்னா, நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் எப்படி செழிப்பாக இருக்குமோ, தண்ணி அதிகம் இருக்கிற இடத்துல மரம் எப்படி செழிப்பாக இலையெல்லாம் உதிராமல் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக சமாதானமாக ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்க முடியும். ஆனால் துன்மார்க்கரோட வழியோ நிலையில்லாமல் இருக்கும். அவங்க எந்த வழியில் நடக்கணும், எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நியாய தீர்ப்பில் துன்மார்க்கர்களும் பாவிகளும் நீதிமான்களோட சபையில் நிலைநிற்க முடியாது. ஆண்டவர் நியாய தீர்ப்பு பண்ணும்போது நீதிமான்களை அந்த நியாய தீர்ப்பில் அவங்க நிலைநிற்க முடியும், ஆனால் பாவிகளும் துன்மார்க்கரோ நிலைநிற்க முடியாது. அதனால தான் கர்த்தர் நீதிமான்களோட வழியை எப்போவுமே ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது, ஆண்டவரோட வழியில் நடக்கும்போது, ஆண்டவர் அவங்களுக்காக அவங்களோட வழிகளை அறிஞ்சிருக்காரு. அவங்க வழியில் அவரே கூட்டிகிட்டு போவார், எல்லா காரியங்களையும் அவரே வாய்க்க பண்ணுவார். ஆனால் பாவிகளோட வழிகளில் அந்த மாதிரி கிடையாது. அவங்களோட பாவமே என்ன பண்ணிடும்னா அவங்கள ஒரு நாள் அழிய பண்ணிடும். அதனால நம்ம இந்த வசனத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையை எப்போதும் சிந்தித்து தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நீதிமான்களாக வாழ முடியும். இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்போது கூட இந்த வசனத்தை தியானிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் இப்போது இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும், இந்த வார்த்தையை தியானித்தவர்களும் அப்பா, நீர் இந்த வார்த்தையை அவங்களுக்குள்ள கிரியை செய்யும்படி உண்மை கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் அந்த வார்த்தையை அவங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க, அந்த வார்த்தையை அவங்களுக்குள்ள செயல்படட்டும் அப்பா, அந்த வார்த்தையை அவங்களுக்குள்ள கிரியை பண்ணட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க நீர் கிருபை செய்யுங்க அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, துன்மார்க்கர் வழியில் நிற்காமல், பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காமல், பாவிகள் வழியில் நில்லாமல் இந்த வேதத்தை தியானித்து எப்போதும் உமக்கு பிரியமாக இருக்க சொல்லியிருக்கிற இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படி செய்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்பெடுத்து கொண்ட தயவிற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.